ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரீசனிங்கில் கிளாக் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். அதில் 4 ஃபார்முலா தான் இருக்கும். அந்த 4 ஃபார்முலா வச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ இது நம்ம கிளாக் ஒரு ஃபுல் ரவுண்டு. அப்போ ஃபுல் ரவுண்டுக்கு 1 ரவுண்டுக்கு உங்களுக்கு எத்தனை டிகிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி. அப்போ இந்த 1 ரவுண்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா டோட்டல் டிகிரின்னு நான் எடுத்துக்கிறேன். டோட்டல் டிகிரி ஈக்குவல் டு 360 டிகிரி. இப்போ நம்ம ரெண்டு இதுக்கு பார்க்க போகிறோம். ஒன்று என்னென்னா மினிட் ஹேண்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஹவர் ஹேண்டு. இப்போ ஃபஸ்ட்டு மினிட் ஹேண்டு பார்த்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு என்னென்னா மினிட் ஹேண்டு. இப்போ மினிட் ஹேண்ட் இங்கே 12லேருந்து ஆரம்பித்து திரும்ப 12க்கு எவ்வளோ நேரம் ஆகும், வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 1 hour ஆகும் இல்லையா? அப்போ 1 hour ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ 1 hourக்கு நம்மளுக்கு எவ்வளோ நிமிஷம்? 16 minutes. அப்போ 16 minutes ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ 1 minuteக்கு எவ்வளோ அப்படின்னா 360 டிகிரி டிவைட் பை 60 டிகிரி. ஸோ நம்ம கேன்சல் அவுட் பண்ணோன்னா 6 டிகிரி வரும். 1 minute ஈக்குவல் டு 6 டிகிரி. அதாவது இப்போ 12 இதுதான் டைம் வச்சுக்கோங்க. 12லேருந்து 12:01க்கு வர்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ டிகிரி மூவ் ஆகுது மினிட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 6 டிகிரிக்கு மூவ் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 12லேருந்து இப்போ 12 o'clockனா 12 o'clockலேருந்து 12:01 வர்றதுக்கு மினிட் ஹேண்ட் இதுதான் மினிட் ஹேண்ட் அப்படின்னா இது 6 டிகிரிக்கு மூவ் ஆகுது. அதே மாதிரி நம்ம ஹார் ஹேண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹார் ஹேண்டில் இப்போ நம்ம ஹார் ஹேண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹார் ஹேண்டில் இப்போ அதே மாதிரி ஹார் ஹேண்ட்னா இங்கே 3 இருக்குது. இப்போ 3ல தான் இருக்குது ஹார் ஹேண்டு. இங்கே 3ல ஆரம்பித்து மறுபடியும் நம்மளுக்கு 3க்கே வரணும். அப்போ எவ்வளோ மணி நேரம் ஆகிடும்? 12 hours ஆகிடும். 12 hours ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ 1 hourக்கு எவ்வளோ ஆகும்? 360 டிகிரி டிவைட் பை 12. அப்போ 1 hourக்கு 30 டிகிரி ஆகிடும். இப்போ 1 hour அப்படியே நம்ம மினிட்டுக்கு மாற்றோம்னா 60 minutes ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு வரும். அதே மாதிரி இப்போ இதை 1 மினிட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா 1 minute ஈக்குவல் டு 30 டிவைட் பை 16 வரும். அப்போ நம்மளுக்கு அந்த ஆன்சர் எப்படி வரும்? 1/2 டிகிரி வரும். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 12 இருக்குது, 12 AM ஓகேவா? 12 AMலேருந்து 12 PMக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதாவது 12 AMலேருந்து 12 PMக்கு வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 360 டிகிரி ஆகுது ஓகேவா? இப்போது 12லேருந்து 1 o'clock வரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 30 டிகிரி போகணும் ஓகேவா? 30 டிகிரி 12 AMலேருந்து 1 AM வர்றதுக்கு உங்களுக்கு 30 டிகிரி ஹவர் ஹேண்ட் மூவ் ஆகும். அதே இது மினிட் ஹேண்ட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12:01ன்னு வச்சுக்கோங்க. 12:01லேருந்து 12:02 வர்றதுக்கு உங்களுக்கு 1 மினிட்டுக்கு ஹவர் ஹேண்ட் 1/2 டிகிரி நகரும் மினிட் ஹேண்டு. இதுதான் மினிட் ஓகேவா? மினிட்ல 1லேருந்து 2 போகிறதுக்கு உங்களுக்கு 1/2 டிகிரி ஹவர் ஹேண்டு மூவ் ஆகுது ஓகேவா? இங்கே மினிட்டுன்னு போட்டிருக்கிறதுனால மினிட் ஹேண்டுன்னு போயிடாதீங்க. ஹவர் ஹேண்டு தான் 1/2 டிகிரி. ஒரு நிமிஷத்துக்கு 1/2 டிகிரி ஹவர் ஹேண்டு தான் மூவ் ஆகுது
ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு எதுலாம் இம்பார்ட்டண்ட்டான இதுனா இது என்ன அழிக்குது இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது 1 மினிட்டுக்கு வந்து 6 டிகிரி வந்து மினிட் ஹேண்ட் மூவ் ஆகுது. இதே 1 ஹவர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 30யும் 1 மினிட்டுக்கு வந்து 1/2 டிகிரி மூவ் ஆகுது. இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படி இது வந்துட்டு நம்ம எப்படி ஃபார்முலாவில் கொண்டு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஹவர் ஹேண்ட் டிகிரி பார்க்கலாம். ஹவர் ஹேண்ட் டிகிரி நம்ம என்ன பார்த்தோம், 1 ஹவருக்கு 30 டிகிரியும் 1 மினிட்டுக்கு வந்துட்டு 1/2 டிகிரி மூவ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோமா. இதைத்தான் நம்ம வந்துட்டு ஃபார்முலாவை மாற்ற போகிறோம். அப்போ 1 ஹவருக்கு 30, அப்போ ஹவர்ஸ் இன்ட்டு 30 டிகிரி ப்ளஸ் 1 மினிட்டுக்கு 1/2 டிகிரி, அப்போ மினிட்ஸ் இன்ட்டு 1/2 டிகிரி. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ 4:40க்கு வந்துட்டு ஹவர் ஹேண்ட் டிகிரி வந்துட்டு எவ்வளோன்னு பார்க்கணும், எவ்வளோ அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ எப்படி வரும்னா இந்த இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஹவரு, இது வந்துட்டு மினிட்டு. இது அப்படியே நம்ம வந்துட்டு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி வரும்னா 4 × 30 டிகிரி ப்ளஸ் 40 × 1/2 அப்படின்னு வரும். கேன்சல் அவுட் பண்ணோன்னா இது 20, இது மல்டிப்ளை பண்ணோன்னா 120 டிகிரி ப்ளஸ் 20 டிகிரி ஈக்குவல் டு 140 டிகிரி. இதுதான் உங்களுக்குரிய ஆன்சர். 140 டிகிரி தான் உங்களுக்குரிய ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ டைம் வந்துட்டு 5:20ன்னு வச்சுக்கோங்க. அந்த 5:20க்கு வந்து ஹவர் ஹேண்ட் டிகிரி வந்துட்டு எவ்வளோன்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்ன, ஹவர் இன்ட்டு 30 ப்ளஸ் மினிட் இன்ட்டு 1/2. அப்போ இது வந்துட்டு இதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 5 × 30 ப்ளஸ் 20 × 1/2. கேன்சல் அவுட் பண்ணோன்னா 10, 5 3 150 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 160 டிகிரி. இதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்து நீங்களாக ஆன்சர் வந்து சொல்லுங்கள் டாஸ்க்கு. ஸோ வந்துட்டு 3:45க்கு வந்துட்டு 3:40க்கு வந்துட்டு ஹவர் ஹேண்ட் ஆங்கிள், ஹவர் ஹேண்ட் டிகிரி வந்துட்டு எவ்வளோ அப்படின்றத வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு அடுத்தது போகலாம். இது வந்து அடுத்த டாபிக் என்னென்னா உங்களுக்கு இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்துட்டு மினிட் ஹேண்டு, இது வந்துட்டு ஹவர் ஹேண்டு. ஓகேவா? ஸோ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் ஊடால இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து டாபிக் என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா ஆங்கிள் ஈக்குவல் டு 11/2 மினிட் மைனஸ் 30 × ஹார். இந்த இதை வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது
இதில் தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு 3:30. இதில் வந்துட்டு ஹார் ஹேண்ட் ஆங்கிளும் ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். 3ன்றது ஹவரு, 30ன்றது மினிட்ஸ். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எப்படி வரும்னா 11 divided by 2 மினிட்ஸ் நம்மளுக்கு என்ன 30 மைனஸ் 30 இன்ட்டு ஹார் நம்மளுக்கு என்னது 3. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11 into 15 வந்துட்டு 165 டிகிரி, 3 into 30 வந்துட்டு 90 டிகிரி. கேன்சல் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 75 டிகிரி வருது. ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆங்கிள் நம்மளுக்கு வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 75 டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ அதே இது வந்துட்டு இந்த ஆங்கிள் கேட்குறாங்க அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்போ மணி வந்துட்டு 3:30னா இப்படி இருக்குமா? இப்போ டைம் வந்துட்டு 3:30னா இது வந்துட்டு மினிட் ஹேண்டு, 3:30னா இப்படி இருக்குமா? ஸோ வந்துட்டு இதுக்குரிய ஆங்கிள் தான் உங்களுக்கு வந்து என்னென்னா 75 டிகிரி. இந்த ஆங்கிள் எவ்வளோ அதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள். என்ன ஆங்கிள்? ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒன்றுமே இல்லை, டோட்டல் டிகிரி மைனஸ் இந்த டிகிரி கரண்ட் ஆங்கிள். அப்போ என்ன ஆகும்? 360 டிகிரியிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆங்கிள் என்ன 75 வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணோம்னா 285 டிகிரி வரும். அதுதான் இந்த ஆங்கிள். இந்த ஆங்கிள் உங்களுக்கு என்னென்னா 285 டிகிரி. இதுதான் ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள். ஸோ ஆங்கிளுக்கும் ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிளுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள்னா வெளியே இருக்கிறது, ஆங்கிள்னா உள்ளக்க இருக்கிறது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டின் போகலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா 220க்கு வந்துட்டு ஆங்கிள் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? 11 divided by 2 into minute minus 30 into hour. அப்போ என்ன ஆகும்? 11 divided by 2 into minute நம்மளுக்கு என்னது 20 minus 30 into hour நம்மளுக்கு என்னது 2. கேன்சல் அவுட் பண்ணோன்னா 10 11s are 110 minus 3 2s are 16. மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரும்? 50. இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஆங்கிள். இப்போ நம்ம வந்துட்டு ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள் அப்படின்னா 360 டிகிரிலேருந்து டோட்டல் டிகிரிலேருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிளை வந்துட்டு மைனஸ் பண்ணணும். 360 டிகிரி மைனஸ் 50 டிகிரி போட்டோம் 50 டிகிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 310 டிகிரி. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ வந்துட்டு ஆங்கிள்க்குரிய வித்தியாசமும் ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள்க்குரிய வித்தியாசமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்கோட செகண்ட் பார்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு 0 டிகிரி 180 டிகிரி 90 டிகிரி இதை 3 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு 0 டிகிரி எப்படி பார்க்குறது அப்படின்னா 0 டிகிரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிளாக் இருக்குன்னா கிளாக்கில் வந்துட்டு மினிட் ஹேண்டும் ஹார் ஹேண்டும் இந்த மாதிரி ஒரே லைனில் இருக்குது, அதுதான் 0 டிகிரி. அதே இது 180 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹார் ஹேண்டும் மினிட் ஹேண்டும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது தான் 180 டிகிரி.
90 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கரெக்டாக ரைட் ஆங்கிளில் இருக்கணும். இதுதான் 90 டிகிரி. ஸோ இதில் வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 1 o'clock இருந்து 2 சாரி இதில் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா 1 o'clock இருந்து 2 o'clock எத்தனை 0 டிகிரி வருது, அதோட ஸ்பெசிஃபிக் டைம் என்ன, எந்த டைமில் 0 டிகிரியாக இருக்கும், எந்த டைமில் 180 டிகிரியாக இருக்கும், எந்த டைமில் 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வந்துட்டு 0 டிகிரி வந்து ஒருக்கு தான் வரும், ஒரே ஒருக்கு தான் வரும். அதாவது 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே ஒருக்க தான் வரும். இப்போது ஹவர் ஹேண்ட் சின்ன முள் வந்துட்டு 1ல் இருக்குது அப்படின்னா நம்ம 12லேருந்து இப்போ 12லேருந்து ஆரம்பிக்குது, 12லேருந்து ஆரம்பித்தா தான் அது வந்து 1 மணி. ஸோ அந்த 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 1 o'clock ஒரே ஒருக்க தான் கிராஸ் ஆகும் 0 டிகிரி. அதே இது 180 டிகிரி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி எத்தனை வாட்டி வேணால் வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம், இப்படி வரலாம். ஏன்னா அந்த லைனில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி 90 டிகிரி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஓகேவா, இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், எப்படி வேணால் வரலாம். வந்துட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு 1 டைம்ஸ் தான் வரும். ஓகேவா, அதாவது 1 o'clock இருந்து 2 o'clock வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 hour தான். 1 hourல 0 டிகிரி வந்துட்டு 1 டைம் வரும், 180 டிகிரி 1 டைம் தான் வரும், 90 டிகிரி மட்டும் 2 டைம்ஸ் வரும். ஓகேவா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சம் பார்க்கலாம். 1 to 2 0 டிகிரி எவ்வளோ அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு கிளாக் வரைஞ்சிக்குவேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். ஸோ வந்துட்டு ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா 1 o'clock. இப்போ இந்த பெரிய முள் வந்துட்டு 12லேருந்து 1 வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 minutes. 5 minutes இவ்வளோ நேரம் ஆகும். ஸோ வந்துட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். என்ன ஃபார்முலானா 12 divided by 11 into minutes. ஓகேவா, 12 divided by 11 into minutes. அப்போ இங்கே வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 5 minutes. இந்த முள் வந்துட்டு மினிட் ஹேண்ட் வந்துட்டு 1 வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 5 minutes ஆகும். அப்போ இந்த மினிட்ஸ் பதில் நம்ம 5 அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 12 divided by 11 into 5 என்ன ஆன்சர் வரும்? 12 5s 60 divided by 11 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 5 by 11. எப்படி மேம் நீங்கள் எப்படி போட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கால்குலேட் பண்ணுறீங்க. நார்மல் டிவிஷன் 60 divided by 11, 5 11s 55, ரிமைண்டர் 5. ஸோ வந்துட்டு மேலே இருக்கிற கோஷன் வந்து இங்கே வந்துடுது, ரிமைண்டர் டிவைடர். ஓகேவா, அதனால் நம்மளுக்கு வந்து டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 hour 5:11 வந்துட்டு இதுதான் உங்களுக்கு வந்து மினிட்ஸ். இதுதான் ஆன்சர். என்னன்னா 5 by 11. இது வந்து என்ன அப்படின்னா இது வந்துட்டு மினிட்ஸ், இது வந்துட்டு வெறும் மினிட்ஸ் தான். நம்ம அதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1லேருந்து 2க்குள்ளேருந்து தான் பார்த்துருக்கோம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும்? 1 hour, அதாவது 1 மணி 5
5/11 இந்த மினிட்ல அது 0 டிகிரியில் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ 4 to 5 மணிக்குள்ள 0 டிகிரியோட டைம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? 12 divided by 11 into minutes அப்படி போடுவோமா? ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஒரு கிளாக் வரைஞ்சிக்கிறோம். இங்கே தான் இதுதான் மினிட் ஹேண்டு. 12 இருக்கு. 1 2 3 4 உங்களோட சின்ன முள் வந்துட்டு இங்கே இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 12லேருந்து 4க்கு வர்றதுக்கு 20 minutes ஆகுது. ஸோ இந்த 20யை வந்துட்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 11 divided by 12 divided by 11 into 20 போட்டோம் அப்படின்னா 12 into 20 வந்துட்டு 240 divided by 11. இப்போ நம்ம அது அந்த நார்மல் மெத்தடில் போடலாம். 240 divided by 11. So 2 11s are 22, remainder 2, 0, remainder 1 போட்டோம்னா சாரி 1 11s are 11 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 9 வரும். நம்ம எப்படி போடணும்? கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் அப்படி போட்டோம் அப்படின்னா 21 9 divided by 11. ஸோ இது எப்படி நம்ம வந்து இது வந்துட்டு மினிட்ஸ். இப்போ இது வந்துட்டு நம்ம எப்படி டைமாக எழுதுறது? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன 4 to 5 தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த டைம் என்ன? 4 21 9 divided by 11 மினிட்ஸில் வந்துட்டு அந்த டைமில் நம்மளுக்கு வந்து 0 டிகிரி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாஸ்க் டைம் டாஸ்க் என்னன்னா 11 to 12க்குள்ள 0 டிகிரி எந்த டைமில் வந்துட்டு வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ 0 டிகிரி ஆங்கிள் வந்துட்டு 12 hours வந்துட்டு 11 டைம்ஸ் வரும். அதாவது 11 டைம்ஸ்க்கு மினிட் ஹேண்டும் ஹவர் ஹேண்டும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்கும். அதே மாதிரி 24 ஹவர்ஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகுங்க, 22 டைம்ஸ் வந்துட்டு வரும். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. அவங்க வந்துட்டு ட்ரிக்ஸாகவும் கேட்பாங்க. ஏன் வந்துட்டு 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம்ஸ் தான் வருது? அப்போ 12 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு 12 டைம்ஸ் வரலாம்ல, ஏன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 11 டைம்ஸ் தான் வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டு 11லேருந்து 12க்குள்ளே பார்க்குறோம், 0 டிகிரி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 11லேருந்துனா 12 divided by 11 டோட்டல் டைம் எவ்வளோ வரும் உங்களுக்கு? இங்கே இருக்கு 11, இது வந்துட்டு 12. அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? 55 மினிட்ஸ் ஆகும். அப்போ இன்ட்டு 55 டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 5 வரும். 12 5s are 60. அப்போ இது வந்து என்னது? 11 hour 60 மினிட்ஸ். அப்படின்னா இது என்ன ஆயிடுச்சு? 12 o'clock ஆயிடுச்சு. அப்போ இது என்ன ஆகாது? 12 o'clockன்றது நெக்ஸ்டோட இதுக்கு தான் கவுண்ட் ஆகும். அதாவது 12 to 1ன்னு வரும்ல, அதுக்கு தான் கவுண்ட் ஆகும். அப்போ என்ன சொல்லலாம்? 11 to 12, 12 to 1 இந்த 2 டைமுக்கும் சேர்த்து நம்மளுக்கு ஒருக்க தான் 0 டிகிரி வரும். அதனால தான் இங்கே என்ன ஆச்சுன்னா 11 டைம்ஸ் வந்துடுச்சு. அப்போ 24 ஹவர்ஸ்ன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 22 டைம்ஸ் வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு 180 டிகிரி பார்க்கலாம்.
இதான் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு 1 to 2 பார்க்கலாம். 1 to 2க்கு வந்துட்டு 180 டிகிரிக்கான டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். கிளாக் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்துட்டு மணி வந்துட்டு 1ல் இருக்கு. 1ல் இருக்கு. அப்போ 1ல் இருக்கு அப்படின்னா இங்கே 1ல இருந்து 180 டிகிரினா இதுதான் உங்களுக்கு வந்து 180 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 1 இங்கே வந்து என்ன இருக்கும்னா இங்கே தான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் 7 இருக்கும். 7 இருக்கும். அப்போ இந்த மினிட் ஹேண்ட் வந்துட்டு 12ல இருந்து 7 வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 35 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? 12 divided by 11 into minutes. இப்போ இந்த மினிட்ஸில் நம்ம வந்துட்டு 35 அப்ளை பண்ண போகிறோம். 35 அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12 into 35 வந்துட்டு 420 divided by 11 பார்த்தீங்க அப்படின்னா 38 to divided by 11 minutes வரும். ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு ஹாராக எழுதுறது? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 1 to 2ன்னு பார்த்தோம். அப்போ 1 மணி 38 2 divided by 11 minutes. இதுதான் இதுக்கான ஆன்சர். இப்போ அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாம். 10 to 11 அதுக்கு 180 டிகிரி வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாக் வரைஞ்சிக்கலாம். இது வந்துட்டு 12 உங்களுக்கு வந்துட்டு மினிட் ஹேண்ட் இருக்கு. 9 10 11 இது உங்களுக்கு என்னன்னா ஹவர் ஹேண்ட். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டு 180 டிகிரி பார்த்தோம் அப்படின்னா எங்கே வரும்னா 4 இது 3 இது 5 இது 6 இது 2 இது 1 எங்கே வருது? 4க்கு வருது. அப்போ 12ல இருந்து 4க்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 20 மினிட்ஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா 12 divided by 11 into 20 equal to 240 divided by 11. உங்களுக்கு ஆன்சர் என்ன வருது? 21 9 divided by 11. அப்போ இதை வந்துட்டு மினிட் அப்படி எழுதுறது 10 hours 21 9 divided by 11 minute. இந்த டைமில் நம்மளுக்கு வந்து 180 டிகிரி வருது அப்படி பார்த்துக்கலாம். இப்போ 180 டிகிரி வந்துட்டு 12 ஹவர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் வருது? 22 ஹவர்ஸ்க்கு எத்தனை வாட்டி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதே தான் 0 டிகிரி எப்படியோ அதே மாதிரி தான் 180 டிகிரியும் 12 ஹவர்ஸ்க்கு 11 டைம்ஸ் வருது. 22 ஹவர்ஸ்க்கு 24 ஹவர்ஸ்க்கு 22 டைம்ஸ் வந்து வருது. இது எப்படி? அங்கே தான் நம்ம வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா 10 o'clockக்கும் 12 o'clockக்கும் 11 to 12 12 to 1க்கு வந்துட்டு ஒருக்க தான் 0 டிகிரி வரும் அப்படின்னு சொன்னோம். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா 5 o'clock to 6 o'clock 6 o'clock to 7 o'clock இந்த 2 கிளாக்குள்ள 180 டிகிரி வந்துட்டு ஒருக்க தான் வரும். 1 டைம்.
ஓகேவா? அதனால தான் 12 ஹார்ஸ்க்கு 11 டைம்ஸும் 24 ஹார்ஸ்க்கு 22 டைம்ஸ் வருது. இப்போ நம்ம 90 டிகிரிக்கு வரலாம். 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 1 to 2வே பார்க்கலாம். 1 to 2. ஸோ வந்துட்டு நான் இப்போ வந்து ஒரு கிளாக் வரைகிறேன். இப்போ என்னோட மணி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி ஆகுது. அப்போ 1 மணிக்கு அதாவது 90 டிகிரி ஆங்கிள் வந்து எப்போ வரும்? 15 மினிட்ஸில் வருமா? 12னா 12:15 வந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு 90 டிகிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம்? 1ல் இருக்கோம். அப்போ 1லேருந்து 90 டிகிரி பார்த்தோம் அப்படின்னா எது வருது உங்களுக்கு? 5, 5, 10, 15. இங்கே வந்து ஒரு 90 டிகிரி வருது. அதே மாதிரி இந்த சைடு லெஃப்ட் சைடு பார்க்குறோம். 5, 10, 15. இங்கே ஒரு ஆங்கிள். இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து 90 டிகிரி. 2 ஆங்கிள் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா 12லேருந்து 4க்கு. 12லேருந்து 4க்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 20 மினிட்ஸ். அதே மாதிரி 12லேருந்து 10க்கு பார்க்கணும். அங்கே எத்தனை நிமிஷம்? 15 மினிட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிட்டேன் நான்? 2 டைம்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் அதாவது 90 டிகிரி வந்துட்டு 2 டைம்ஸ் வந்து அக்வர் ஆகும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து 4ல் ஒருக்கு 10ல் ஒருக்கு வருது. அப்போ வந்துட்டு 2 தடவை நம்ம வந்து ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டிட் பண்ணணும். 12 டிவைடட் பை 11 இன்ட்டு 20. அதுக்கு என்ன ஆன்சர்னா 240 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு 21 9 பை 11. அதே இது 12 டிவைடட் பை 10 இன்ட்டு 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா 12 பைசா 60 ப்ளஸ் ஒரு 0 டிவைடட் பை 11 போட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது ஆன்சர்? 54 6 டிவைடட் பை 11. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 2 டைம். இது வந்துட்டு 1 o'clock தான். அப்போ 1 hour 21 9 divided by 11 minutes and 1 hour 54 6 divided by 11 minutes. இந்த 2 மினிட்லேயும் நம்மளுக்கு வந்து 90 டிகிரி வந்து ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். 8 to 9 இந்த டைமில் 90 டிகிரி நாங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிளாக் வரைஞ்சிக்கலாம். இப்போ மணி என்ன? 8. இதுதான் உங்களுக்கு 8 மணி. ஓகே, இப்போ நம்ம 8 மணிலேருந்து ரைட் ஆங்கிள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதுலேருந்து ரைட் சைடு போக போகிறோம், லெஃப்ட் சைடு போக போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 5, 10, 15, 11. இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் வருது. லெஃப்ட் சைடு போனோம் அப்படின்னா 5, 10, 15, 5. இங்கே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் வருது. ஸோ அப்போ 12லேருந்து 5 வர வரைக்கும் உங்களுக்கு என்னது 25 மினிட்ஸ் ஆச்சு. அடுத்து மறுபடியும் 12லேருந்து 11 வர்றதுக்கு 55 மினிட்ஸ் ஆச்சு. ஓகேவா? அப்போ ஃபார்முலாவில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12 டிவைடட் பை 11 இன்ட்டு 25 மினிட்ஸ் ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்னா 300 டிவைடட் பை 11
equal to 27 3/11. இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஒருக்க பார்த்துக்கலாம். 300 divided by 11. 2 11s are 22. Remainder 8. 0. 7 11s are 77. Remainder 3. So quotient, remainder and divisor. இப்போ இந்த 55 minutesக்கு வருவோம். 12 divided by 11 into 55 equal to என்ன வருது? 5. 12 5s are 60. இது உங்களுக்கு மினிட்ஸ். அப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா 8 o'clock. 8 hour 27 3/11. 27 3/11 minute and 8 hour 60 minutes. அப்போ இந்த 60 minutes நம்ம என்ன பண்ணிடலாம்? 1 hour. 60 minutesனா 1 hour. அப்போ 1 hour ஆட் பண்ணனா என்ன ஆகும்? 9 hour. அதாவது 9 o'clock. ஓகேவா? ஸோ வந்துட்டு 8க்கும் 9க்கும் விடால ஒருக்க தான் நம்மளுக்கு வந்துட்டு 90 டிகிரி வருது. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 90 டிகிரி ஆங்கிள் வந்துட்டு எத்தனை வாட்டி வருது அப்படின்ட்டு பார்க்க போறோம். 90 டிகிரி வந்துட்டு 12 ஹார்ஸ்க்கு அப்படியே 12 ஹார்ஸ்க்கு வந்துட்டு 22 டைம்ஸ் அப்படியே டபுளாக, அதாவது 0 டிகிரிக்கும் 180 டிகிரிக்கும் அப்படியே டபுளாக வரும். ஓகேவா? அடுத்து 24 ஹார்ஸ்க்கு வந்துட்டு 44 டைம்ஸ் வந்து வரும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளாக்கோட மிரர் இமேஜும் வாட்டர் இமேஜும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிரர் இமேஜ் பார்க்கலாம். மிரர் இமேஜ்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்கு, 2 ஃபார்முலாஸ். எதுல வேணா நீங்க போடலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு நார்மல் கிளாக், ரயில்வே கிளாக்னு இருக்கா? நார்மல் கிளாக்னா நம்ம வந்துட்டு 12 ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்துட்டு 1 மணினா 1 மணின்னு சொல்லுவோம். அதே இது ரயில்வே கிளாக்ல எப்படி சொல்லுவோம்? 1 மணினா 13 ஹார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்துட்டு இது ரெண்டுத்துக்கும் வேற வேற ஃபார்முலா இருக்கு. இப்ப நார்மலா நம்மளுக்கு வந்துட்டு 7:26 அப்படி சொல்றாங்க வச்சுக்கோ. இந்த டைம்க்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு மிரர் இமேஜ் சொல்லுங்க, கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கேக்குறாங்க. அப்ப நம்ம இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு இங்க என்ன 12 ஹார்ஸ், இங்க வந்துட்டு 24 ஹார்ஸ். இப்ப 12 ஹார்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா 1160. இதுக்கு என்ன மீனிங்? நம்மளுக்கு வந்துட்டு 12 ஹார்ஸ் தான் மீனிங். 12 ஹார்ஸ் தான் மீனிங். ஸோ வந்துட்டு இந்த 1166ல இருந்து அவங்க கொடுத்துருக்க டைம், கிவன் டைம் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? கிவன் டைம்னா இங்க நமக்கு 7:26. அப்போ மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருது? 10 5 10 6 போச்சுன்னா 4, 5ல 2 போச்சுன்னா 3, 11ல 7 போச்சுன்னா 4. ஸோ 434 அப்படின்றது தான் உங்களுக்கு மிரர் இமேஜ். இப்போ இதே 7:26 நம்ம 24 ஹார்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? என்ன டைம் அப்படின்னா 1926. இது வந்து எந்த இதுல சொல்றோம்? 24 ஹார்ஸ்ல சொல்றோம். அப்ப 24 ஹார்ஸ் நீங்க எப்படி எழுதுவீங்க? 2360. இதுதான் 24 ஹார்ஸ். அப்ப இதுல இருந்து அவங்க கொடுத்துருக்க டைம் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். 1926 10 5 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 4 3 23ல இருந்து 19 போச்சுன்னா 4. இதுவும் ஒண்ணுதான். அதாவது அவங்க கொடுத்துருக்கிற டைம் ஒண்ணுதான், ஆனா அவங்க கொடுத்துருக்க விதம் வேற. 7:26ன்றது நார்மல் கிளாக்கு, 1926ன்றது 24 ஹார்ஸ் கிளாக்கு, இது 12 ஹார்ஸ் கிளாக்கு. ஸோ வந்துட்டு ரெண்டுத்துல எந்த ஃபார்முலா போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இப்போ டைம் வந்துட்டு 21:48. இதுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு என்னது 24 ஹார்ஸ் கிளாக்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 23:60 அவங்க கொடுத்துருக்க டைம் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன வருது, 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, 3ல் 1 போச்சுன்னா 2. இதுதான் உங்களோட கிளாக் டைம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 21:48க்கு வந்துட்டு 12 ஹார்ஸ் கிளாக்ல வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9:48. அப்போ இந்த டைம் எப்படி கிளாக் கால்குலேட் பண்ணுவோம்? 11:60 மைனஸ் given டைம் 9:48. கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் பண்ணா என்ன வரும்? 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, 11ல் 9 போச்சுன்னா 2. ஸோ உங்களுக்கு வந்து வர ஆன்சர் சேம் தான். நீங்க போடுற விதம் தான். அதாவது 24 ஹார்ஸ்ல கொடுத்துருக்காங்களா இல்ல 12 ஹார்ஸ்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்த்து நீங்க அதுக்குரிய ஃபார்முலா போடணும். இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ் வந்துட்டு மிரர் இமேஜ் மாதிரி கிடையாது. வாட்டர் இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் வேற மாதிரி. இப்போ நம்ம வந்துட்டு 2 டைம் எடுத்துக்கலாம். அதே டைம் 7:26 எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு என்னன்னா அவங்க கொடுத்துருக்க மினிட்ஸ் வந்துட்டு less than 30 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா 18:30 அவங்க கொடுத்துருக்க டைம் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 11:04 இதான் வரும். இதுதான் 7:26 வாட்டர் இமேஜ். இப்ப அதே இது வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற மினிட்ஸ் வந்துட்டு கிரேட்டர் than 30 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க 30 இருக்கு, 30 விட கிரேட்டரா இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்க இருந்து 18ல இருந்து நம்ம இங்க பாரம் வாங்குவோமா? அப்ப நீங்க வந்துட்டு பாரம் வாங்கணும்னா எப்படி பாருங்க, இது வந்துட்டு 1 hour, இது வந்துட்டு மினிட்ஸ். அப்ப 1 hourல இருந்து இது போனோம்னா இந்த 18 வந்துட்டு 17 ஆயிடும். இங்க 1 hour வந்துட்டு மினிட்ஸ்ல போச்சுன்னா 1 hourக்கு வந்துட்டு எத்தனை மினிட்ஸ், 60 மினிட்ஸ். அப்ப 60 மினிட்ஸ் வந்துட்டு 30யோட ஆட் பண்ணனா 90. அப்ப இதுல இருந்து தான் நம்ம given டைம் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். இப்ப நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம் 17:90. இப்ப வந்து நம்ம ஒரு டைம் எடுத்துக்கலாம் 9:40 எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு, கிரேட்டர் than 30 இருக்கு. அப்ப என்ன பண்றோம், 17:90ல இருந்து 9:40 மைனஸ் பண்றோம். 0, 9ல 4 போச்சுன்னா 5, 17ல 9 போச்சுன்னா 8. ஸோ உங்களோட டைம் வந்துட்டு 8:50. இதுதான் உங்களோட டைம் மிரர் வாட்டர் இமேஜ். இப்ப நம்ம வாட்டர் இமேஜுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மினிட்ஸ் வந்துட்டு less than 30க்கு, அப்புறம் மினிட்ஸ் வந்துட்டு greater than 30க்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைம் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 2:10 எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு 5:40 எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்துட்டு மினிட்ஸ் வந்துட்டு less than 30 இருக்கு, இதுல மினிட்ஸ் வந்துட்டு greater than 30 இருக்கு. இப்ப less than 30னா நம்ம என்ன பார்த்தோம், 18:30. அதுல இருந்து அவங்க கொடுத்துருக்குற டைம் கிவன் டைம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வருது, 8ல 2 போச்சுன்னா 6, 16:30, 16:20. இதுதான் நம்மளுக்குரிய வாட்டர் இமேஜ்.
இதை வந்துட்டு 12 ஹார்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது நமக்கு 420. இதுதான் உங்களுக்கான வாட்டர் இமேஜ். 24 ஹார்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆன்சர், 12 ஹார்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆன்சர். இப்போ அதே இது நம்ம வந்துட்டு 540 பார்ப்போம். இப்போ இது வந்துட்டு மினிட்ஸ் வந்துட்டு 30 விட கிரேட்டரா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், 1730 minus 540, sorry 1790 minus 540. 9 the 4 portion of 5, 7 the 5 portion of 2. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன, 1250. 1250 தான் 540யோட வாட்டர் இமேஜ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு டாஸ்க் பார்க்கலாம். மினிட்ஸ் கிரேட்டர் தென் 30க்கு ஒன்று, லெஸ் தென் 30க்கு ஒன்று நம்ம பார்க்கலாம். 11:43க்கும் 4:39க்கும் மிரர் இமேஜ் என்ன, வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு வீடியோ வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.